இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ சாயலாய் மாறுவதற்கு, கிறிஸ்துவின் சாயலாய் மாறுவதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்படி தேவ சாயலாய் படைக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே அவன் தவறினதுனாலே தேவ சாயலை இழந்து விட்டான். இன்றைக்கு நாமும் நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே கர்த்தருடைய ஜனங்களாகிய நீங்களும் நானும் கர்த்தர் நமக்குன்னு கொடுத்த பாதையை, கர்த்தர் நமக்குன்னு கொடுத்த வாக்கை, கர்த்தர் நமக்குன்னு கொடுத்த வார்த்தையை மறந்து அநேக நேரங்களில் செயல்படுகிறதுனால கிறிஸ்துவின் சாயலுக்கு மிகவும் தூரமாகி விடுகிறோம் என்று சொல்லி நேற்று தினத்தில் பார்த்தோம். இந்த நாளிலே அதே வார்த்தையை நான் மீண்டும் வாசிக்கிறேன். ரோமர் 8 அதிகாரம் 29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். சாயலாய் மாறிவிட்டோமான்னு கேட்டால் முழுமையாக இன்னும் மாறலை. பூர்ணப்பட்டால் கர்த்தர் தேவராஜ்யத்துக்கு நேராக நம்மை தகுதிப்படுத்தி எடுத்துக்கொள்வார். ஆனால் பூர்ணப்படாததுனால தான் இந்த பூமியின் வாழ்க்கையிலே நம்மை பண்படுத்தி கொண்டிருக்கிறார், பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்மை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12 அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12 அதிகாரம் எல்லாருக்கும் பரிச்சயமான வேத வசனம் தான். 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். தேவ சாயலாக படைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு திவ்ய சுபாவம் நமக்குள்ள வர வேண்டும். தேவ சாயலாய் மாறும்படி அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஒரு திவ்ய சுபாவம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஒன்று யோசித்து கொள்ள வேண்டும். பொறுமையோட நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓட வேண்டும். நியமிக்கப்பட்ட காரியங்களை ஆதாம் செய்ய மறந்ததுனாலே இழந்தான் தேவ சாயலை. இன்னைக்கு நீங்களும் நானும் நியமிக்கப்பட்டதை செய்கிறதை மறுக்கும் போது, அதை தாமதிக்கும் போது, அது வேண்டாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம், கர்த்தருடைய காரியங்கள், தேவ சமூகத்துக்கு அடுத்த காரியங்கள், அது இல்லற வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப காரியங்களாக இருக்கலாம், தொழில், வியாபாரம், வணிகம், வேலை, எது வேணாலும் இருக்கலாம், தேவன் நியமித்த ஓட்டத்தில் நாம் ஓட வேண்டும். நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? இப்படி வேதத்தில் ஒருவனை கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காரியங்களுக்காக அழைக்கிறார். சிம்சோன், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13 அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் அங்கே சிம்சோனுடைய சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். சிம்சோனுடைய பிறப்பு அதிசயம். முதல் வேதத்தில் அதிசயம் என்ற வார்த்தை அங்க பயன்படுத்தப்படுகிறது. மனோவா, அவனுடைய பெற்றோர், தாயார் மனோவாவும் அவனுடைய மனைவியும் சிம்சோனை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு தரிசனம் கொடுத்த கத்தடத்தில் கேட்கிறாங்க. அவன் நசரனாய் இருப்பான், அவன் எனக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்வான் என்று சொல்லி அந்த குமாரனை குறித்து வாக்கு கொடுக்கப்பட்டது. என்ன வாக்கு கொடுக்கப்பட்டது? 13 அதிகாரம் 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாரு. நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். சிம்சோன் பிறப்புக்கு முன்பாக தாயாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு, அவனுக்கு இப்படிதான் வளர்க்கணும்னு சில கட்டளை கொடுத்திருந்தாலும், ஆனால் அவனை குறித்திருக்கிற ஒரு வாக்கு தத்துவம், கர்த்தருடைய வார்த்தை என்னென்றால், ஏன் அவன் ஜனிப்பிக்கப்பட வேண்டும், ஏன் ஒரு மலடியின் வீட்டில் பிள்ளை சிம்சோன் பிறக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கையிலே ரட்சிக்க தொடங்குவான் என்று சொல்லி அவனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். தரிசனம், பெரிய திட்டம், பெரிய தரிசனம், தேவ நோக்கம் சிம்சோனை குறித்து பெரிய காரியமாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட தரிசனத்தை பெறும்போது அது பிரமிப்பாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் முடிவு நல்லது. ஒரு ஊழியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் முடிவு நல்லது. ஒரு குடும்பத்தின் ஆரம்ப வாழ்க்கையை காட்டிலும் முடிவு நல்லது. இளம் தம்பதிகளை குறித்து கொண்டு வருவாங்க, இவங்க அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் அவர்களுடைய முதிர் வயது அதை சாட்சி சொல்ல வேண்டும். ஊழிய ஆரம்பத்தில் ஆவியில் அனலாக ஆரம்பிப்பார்கள்.
அவர்கள் அந்திய காலத்திலே, முடிவு காலத்திலே, வயது காலத்திலே அவர்களுடைய ஊழியத்தின் சாட்சிகள் விளங்க வேண்டும். நான் தயவாக சொல்லுகிறேன், ஆரம்பம் சிம்சோனுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. ஆனால் முடிவோ அந்த கேடு, அந்த கேடு, அந்த கேடு, அந்த கேடு. தொடர்ந்து அதில் 5வது வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரனாய் இருப்பான். அவன் பிறந்தது முதல் யாருக்கென்று இருப்பானா? தேவனுக்கென்று இருப்பான். தேவனுக்கென்று இருப்பான். இன்னைக்கு நம்ம கூட தேவ சாயலாய் மாறுகிறதற்கு தான் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். முன்னறிந்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவ சாயலை இழந்து சிம்சோனை போல தேவ திட்டத்துக்கு விரோதமாக செயல்படுகிறோமா? இவனுடைய வாழ்க்கையில சில இடங்கள்ல ஜெபிக்கிறான், ஒரு 2 இடங்கள்ல தான் ஜெபிக்கிறான். அவனுடைய ஜெபங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 2 இடங்கள்ல தான் அவனுடைய ஜெபங்கள் இருக்கு. அவனுடைய அழிவை குறித்து பார்க்கும்போது 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீரையாய் பெலிஸ்தரின் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லலாம். அவன் 2 நேரம் தான் ஜெபிக்கிறான் வாழ்க்கையில். அவனுடைய முதலாவது ஜெபத்தை குறித்து கூட நீங்கள் வாசிக்கும் போது 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய இரட்சிப்பை கட்டளிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அங்கே பெலிஸ்தருடைய யுத்தத்தில் ஒரு பெரிய ஜெயம் கிடைக்குது. அங்கே சிம்சோனுக்கு ஒரு தாகம் ஏற்படுகிறது. அங்கே முதல் ஜெபம் ஜெபிக்கிறான். 2வது ஜெபம் விழுந்து போனதுக்கு அப்புறம், இச்சையினால் அழிந்து போன சிம்சோன், பிசாசின் தந்திரத்தினால் அழிந்து போன ஆதாம் தேவசாயல் இழந்தான். இச்சையினால் அழிந்த சிம்சோன் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை இழந்தான், கர்த்தருடைய வாக்கை இழந்தான், தேவ திட்டத்தை இழந்தான். வேதனையோடு கூட நான் சொல்லுகிறேன், பாரத்தோடு நான் சொல்லுகிறேன், அநேக ஊழியங்கள் இழந்து போனதற்கு, அநேக தேவ பிள்ளைகள் பின்வாங்கி போகிறதற்கு வாக்கை மறந்து விடுகிறோம். கர்த்தருக்கென்று ஜெனிப்பிக்கப்பட்ட சிம்சோன் இஸ்ரவேலர்களை பெலிஸ்தரின் கையில ரட்சிக்க தொடங்குவான் என்று சொல்லி வாக்கு கொடுக்கப்பட்ட சிம்சோன் படைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து செயல்படுகிறான். காரணம் இச்சை. தெலிலாளின் மடியில விழுந்ததுனாலே நிறைய பேர் விழுந்து போயிட்டான்னு சொல்லுவாங்க. அவன் என்றைக்கு திராட்சை தோட்டத்துக்குள்ள போனானோ அன்னைக்கே விழுந்துட்டான். அவன் என்றைக்கு செத்த பிரேதமாகிய சிங்கத்தை தொடுகிறானோ அன்னைக்கே விழுந்து விட்டான். இன்றைக்கும் பிரமாணத்துக்கு விரோதமாக செயல்படும் போது விழுகை ஆரம்பித்து விடும் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. அந்த சூழ்நிலையில் தான் அவன் வேசின்றத்தில் போகிறான், அருவருக்கக்கூடிய காரியங்களை விரும்புகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு ஆழமான தீர்மானம் எடுப்போம். எபிரேயர் 12:1 சொல்லுகிறதுல வாசித்தோமே, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிற பாரமான யாவற்றையும், நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி ஓடுவோம். அது எப்படியா? பொறுமையோடு ஓடுவோமா? நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமாக இருக்கிறது? தேவ சாயலை காத்து கொண்டு ஓடுகிற ஓட்டமா? தேவ சாயலை விரும்புகிற ஓட்டமா? தேவ சாயலாய் மாறுகிற ஓட்டமா? இல்லை கர்த்தருடைய சாயலை உதறி விடுகிறோமா? கர்த்தருடைய வாக்கையும் கர்த்தருடைய சாயலையும் அலட்சியமாக எண்ணுகிறோமா? இன்றைக்கு ஆழமான ஒரு தீர்மானம் எடுங்க. என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, மனம் திரும்ப என்னை ஒப்பு கொடுக்குறேன். இனி நீர் வேண்டான் விளக்கின காரியங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாண்டவரே. அந்த இடத்துல பிசாசின் தந்திரங்களுக்கு ஆதாம் எதிர்த்து நின்றிருக்க வேண்டும். காக்க மறந்த ஆதாம், வாக்கை மறந்த சிம்சோன். இன்றைக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். தேவ சாயலை மறந்து ஓடுகிற ஓட்டம் எங்களுக்கு வேண்டாம். எங்களை அர்ப்பணிக்கிற ராஜா. காக்க வேண்டியதை காக்கணும், பண்படுத்த வேண்டியதை நாங்கள் பண்படுத்தணும். வாக்கை பார்த்து ஓட வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து நாங்கள் ஓடணும். அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களை தாங்க. விழுந்து போன ஆதாமை போல, விழுந்து போன சிம்சோனை போல் இல்லாதபடிக்கு எபிரேயர் 12:1 சொல்லியிருக்கிறவனமாக மேகம் போன்ற திரளான சாட்சிகளை பார்க்க, பொறுமையோடு ஓட்டத்தை ஓட, உண்மையே நோக்கி பார்த்து ஓட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே.